ஜீவா, ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட அக்காவை ஏமாத்திங்க கூட்டு வந்திருக்கேன். எதுவுமே பேசாம உங்க மடியில இப்படி படுத்துட்டு இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஜீவா, இந்த மலையிலிருந்து வர காத்து சத்தம், பறவைங்க சத்தம், அருவி சத்தம், இதெல்லாம் காதுல விடுறதில்ல. எனக்கு எப்பவுமே எங்க மாமாவோட உருமல் சத்தம் மட்டும்தான் கேட்கும். என்ன ஜீவா அது? இந்த இடத்துல வந்து மாமாவை நினைச்சு பயப்படுறேன். அக்கா என்ன காணாம தேடிட்டு இருப்பாங்க. மாமா வேற ஊர்ல இல்ல. நம்ம 2 பேரும் எங்க ஒன்னா பாத்துற போறாங்களோன்னு பயமா இருக்கு. என்ன ஜீவா அது? எப்ப பார்த்தாலும் மாமா அக்கான்னு. நான் என் மனசுல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், நமக்கு அழகழகா நிறைய குழந்தை பார்க்கணும். உங்களுக்கு ஆசை ரொம்ப ஜாஸ்தி தான். ஐயோ, எங்க மாமாவோட ஆளுங்க வராங்க போல இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. நீங்க போயிடுங்க, நான் வரேன். ஜீவா, ஜீவனை சொல்றதுக்கு ஜீவா, என்னாச்சு? அவசரமா ஓடி வந்த சறுக்கி விழுந்துட்ட. எதுக்கு இப்படி அவசரமா ஓடுற? கால் சுளுக்கிடுச்சு, என்னால நடக்க முடியலங்க. மெதுவா பாத்து எழுந்துரு. மெதுவா மெதுவா பாத்து நட ஜீவா, மெதுவா நட. என்ன ஜீவாமா நொண்டி நொண்டி வர்றீங்க? கால்ல அடிக்கடி பட்டிருக்கா? அது வந்து ஒண்ணு இல்ல வைத்தியரே. அது ஒண்ணு இல்லைங்க, அப்படியே சுத்தி பார்க்க வந்தோமா, கால் தவறி விழுந்துட்டா, சுளுக்கிடுச்சு. அவ்வளவுதானே? அவ்வளவுதான், கவலைப்படாதீங்க. நான் நல்ல தைலமா தர்றேன். 2 நாளைக்கு தடவுங்க. ஆனா நல்ல ஓய்வு எடுக்கணும். எதுக்கு? நான் நாளைக்கு வீட்டுல வந்து பாக்குறேமா? சரிங்க, அப்ப வரும்போது பணம் கொடுக்குறேன். மெதுவாக்க வலிக்குது. ஏய், கோவில்ல என்ன ஏமாத்திட்டு ஆனந்த் கூட தானே போனேன். ஆனந்தா? அவரை நான் பார்க்கவே இல்லையே. ஏண்டி போய் சொல்ற? நீ ஆனந்தோட பழகிறது, பேசுறது, காதலிக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். தெரிஞ்சிருச்சுல, அப்ப பேசாம இரு. உன் மாமாவோட குணம் தெரிஞ்சும் நீ அவரோட பழகுறியே. இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோன்னு ஒவ்வொரு நாள் நான் பயந்துட்டு இருக்கேன். நீ எதுக்கு பயப்படணும்? நான் ஆனந்த காதலிக்கிறது உண்மைதான். அவர் கல்யாணம் பண்ணிக்க போறதும் உண்மைதான். இது என்னோட சொந்த விஷயம். இவ்வளவு பாதுகாப்பா என்ன வளர்த்ததுக்கு நான் மாமாவை நினைச்சு சந்தோஷப்படுறேன். ஆனா அதே சமயம் என் வாழ்க்கை அமையறதுக்கு அவர் குறுக்க நின்னா அவரை தூக்கி எறிய கூட நான் தயாரா இருக்கேன். உன்னையும் சேர்த்துதான். ஜீவா, நீ என்ன புடிச்சுக்கிட்டது அவ்வளவுதான். உனக்காகத்தான் நான் இவ்வளவு நாளா உயிரோட இருக்கேன். என் வாழ்க்கையில் நடக்கிற போராட்டத்தை இப்ப இருக்கிற நிலையில என்னால சொல்ல முடியல. தயவு செஞ்சு எதுலயும் ஆத்திரமும் அவசரமும் படாதடி. உன்னை நல்லபடியா வாழ வைக்கிறது என்னோட கடமை. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். இப்ப கூட உன் கால்ல எப்படி அடிபட்டுச்சுன்னு அவர் ஊர்ல இருந்து வந்த உடனே கேட்டாரு. குதிரையில இருந்து கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னு நான் போய் சொன்னேன். என்னம்மா, இந்த குதிரை தானே உன் கால அடிபட வச்சது, அதனாலதான் அந்த காலை உடைக்கிறேன். நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எப்ப பார்த்தாலும் கைய வெட்டுறது, காலை உடைக்கிறது. உங்களை நினைச்சா வாயிலா ஜீவனை இப்படி போட்டு அடிக்கிறீங்களே. உன் மேல இருக்கிற பாசத்தினால தாமா. இன்னையோட நிறுத்துங்க உங்க பாசத்தை. ஒவ்வொரு நாளும் இங்க இருக்கிறது நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன வைத்தியரே, என்ன விஷயமா வந்தீங்க? நம்ம ஜீவா பொண்ணுக்கு நேத்து கால் சுளுக்கிச்சு. அப்பவே தைலம் கொடுத்து விட்டேன். எப்படி இருக்குதுன்னு பாத்துட்டு போக வந்தேன். பரவாயில்லைங்க, நாளைக்கு குணமாயிரும். நான் தனியா அவகிட்ட குதிரையை எடுத்துட்டு போகாதன்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறா. அந்த குதிரையில இருந்து விழுந்து இப்படி ஆச்சு. அதனால்தான் நேத்து என் ஆத்திரம் தீர அந்த குதிரையை நல்லா அடிச்சுட்டேன். தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? வேற என்ன பண்றது? ஜீவாவுக்கு இந்த நிலைமை ஏற்பட காரணம் அந்த குதிரை தான் வைத்தியரே. அட நீங்க ஒண்ணு தம்பி,
நம்ம பெரியவர் ராஜசேகர் பேர ஆனந்தோட நம்ம ஜீவா பொண்ணை பார்த்தேன். அவங்க 2 பேரும் ஓடி பிடிச்சு விளையாடுறப்ப ஜீவா பொண்ணு தவறி விழுந்து கால் சுளுக்கிச்சு. அதுக்கு போய் அந்த வாயிலா ஜீவனை போட்டு அடிச்சிட்டீங்களே. நீங்க எல்லா விஷயத்திலும் அவசரப்படுறீங்க தம்பி. இப்ப அந்த குதிரைக்கும் சேர்த்தா வைத்தியம் பார்த்துட்டு வர்றேன். அப்ப நான் வரட்டுங்களா? ஹலோ தர்மா, வெளியூருக்கு போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். எப்போ வந்தீங்க? ஆனந்த், இனிமே இந்த வீட்டுக்கு நீங்க வரக்கூடாது. என்ன சொல்றீங்க? நீங்க ஜீவாவை ஆசைப்படுறது எனக்கு நல்லா தெரியும். அவ எனக்கு மட்டும்தான் சொந்தமானவ. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பாதுகாப்பா அவளை வளர்த்துக்கிட்டு இருக்க. என்ன பத்தின எல்லா விவரமும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க தாத்தா மேல வச்சிருக்கிற விசுவாசத்தாலதான் வெறும் எச்சரிக்கையோட விடுற. வீணா நமக்குள்ள பகையும் வேண்டாம், மோதலும் வேண்டாம். ஜீவாவை மறந்துருங்க. தர்மா, வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒண்ணும் பயப்படாத, இங்க யாருமே வர மாட்டாங்க. நாம இங்க இருக்க வேணாம். என் மாமனுக்கு தெரிஞ்சா நம்ம 2 பேரும் இனிமே ஒண்ணு என்ன யாராலும் பிரிக்க முடியாது. அதுக்கு நம்ம தான் சாட்சி. சர்மா, நடந்ததெல்லாம் விதின்னு நினைச்சு மறந்துருப்பா. அவன் செஞ்ச தப்புக்காக வேணும்னா என்ன சுட்டுருப்பா, என்ன சுட்டுடு. உங்க பேரை எனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்வான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. என் வாழ்க்கையவே அழிச்சுட்டான். என்ன தாத்தா, நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது அவ்வளவு பெரிய தப்பா? அதுக்கு நீங்க போய் இவன் கால்ல செய்யற தப்பையும் செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கியா? தலை நிமிர்ந்து நடந்துட்டு இருந்தேன் அந்த எஸ்டேட்ல. இந்த காரியத்தினால என்ன தலைகுடி வச்சுட்டேடா. இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு பேரனும் இல்ல, நான் உனக்கு தாத்தாவும் இல்ல. தர்மா, அவனுக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன். நீ வா. தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் இதுக்கு ஒரு பிராயச்சித்தத்தை தேடிக்கிறேன். பெரிய மாளிகையா இல்லைனாலும் என் வீட்டுல வந்து தங்கிக்குங்க. கொஞ்ச நாள் எல்லாம் சரியா போகும். வாங்க போலாம்.